அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை எல்லாரையும் சப்ஜெக்ட் அக்கௌண்ட் வரவேற்கல ரொம்ப முயற்சி அடைகிறோம். நம்ம கூட நம்ம அசோக்ஜி இருக்காரு. அசோக்ஜி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்களா இன்னைக்கு செஷனை? வணக்கம் ஜி. மீண்டும் ஒரு ஏஐ கலந்துரையாடல்ல உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஜி, நன்றி. வாங்க ஜி, நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா அசோக்ஜி, டீப் லேர்னிங் தான் என்ன கான்செப்ட், நியூரல் நெட்வொர்க்கு என்ன கான்செப்ட், அதை பத்தி அதில் உள்ள இது அதுக்கு நடுவில் லேயர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி, ஃபைன். ஓகே ஜி, டீப் லேர்னிங்னாக்கா ஒரு, அதாவது நம்ம வந்து இது மாதிரி பார்த்துருக்கோம். மிஷின் லேர்னிங் பார்த்தோம். நம்ம மிஷின் லேர்னிங் சூப்பர்வைசர், அன்சூப்பர்வைசர், இது மாடல்ஸ், இந்த மாடல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம டீப் லேர்னிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் என்னன்னா அட்வான்ஸ் மிஷின் லேர்னிங் கான்செப்ட். ஏன்னா மிஷின் லேர்னிங்ல வர சூப்பர்வைசர், அன்சூப்பர்வைசர், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாருமே வந்து ஒரு லிமிட்டட் டேட்டாக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு மாடலை வச்சு எக்ஸிக்யூட் பண்ற ஒரு மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? பட் டீப் லேர்னிங் போட்டினாக்கா மல்டிபிள் மாடல்ஸை ஒரே இதில் அக்கோமடேட் பண்ணி அதை வந்து எப்படி கால் பண்றது அப்படிங்கிற ஒரு திங்கிங், மனித மூளை வந்து எப்படி ஒரு நியூரான் எப்படி வச்சு பாஸ் பண்ணி ஒரு மனித மூளை இன்ஸ்பயர் தான் இந்த டீப் லேர்னிங் கான்செப்டே வந்துச்சு. ஓகேங்களா? ஹியூமன் பிரெயின். ஓகேங்களா? இதுக்கு வந்து மெயினான காம்பனன்ட் நியூரல் நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா? அதுல வந்து மல்டிபிள் லேயர்ஸ் கனெக்ட் ஆகிட்டே போகும் நியூரல். அதாவது ஒரு நியூரான் அப்படின்னா ஒரு யூனிட். ஓகேங்களா? அந்த யூனிட் வச்சு அந்த யூனிட் வந்து மல்டிபிள் யூனிட் கனெக்ட் பண்ணிட்டே போறதுதான் வந்துட்டு ஒரு டீப் லேர்னிங் கான்செப்ட். ஓகேங்களா? இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ், ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகேங்களா? அந்த கேப்பபிலிட்டி இந்த டீப் லேர்னிங் மூலமா நமக்கு ஈஸி இருக்கு. ஓகேங்களா? அதாவது இதுல வந்து முக்கியமா இதை பார்க்கணும்னாக்கா இமேஜஸ், ஸ்பீச். இப்போ வந்து என்ன ஆகும், நமக்கு இமேஜ்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன் நம்ம ஓகே லாங்குவேஜ் இமேஜ் வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் .in மாதிரி ஒரு லாங்குவேஜை வந்து ஒரு ஆமாஜி போட்டோ எடுத்து ஒரு தெலுங்குலயோ ஹிந்திலயோ ஒரு போட்டோ எடுத்து நம்ம வந்து நம்ம இதுல அப்லோட் பண்ண என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் போய் அந்த இமேஜை எடிட் பண்ணணும். ஓகே, பிக்சல்ஸ் பிரிச்சு எடிட் பண்ணணும். அண்ட் அதுல என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுட்டு அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்க்கான டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அது எப்படி அதை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இது மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வேற வேற மாடல்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ண கேப்பபிலிட்டியா இந்த டீப் லேர்னிங் தான் நமக்கு நம்ம ஏசி கொடுத்து. ஓகேங்களா? இப்போ NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அது ஸ்பீச், நம்ம ஒரு ஸ்பீச்சை கொடுத்து ஒரு நேச்சுரலா ஒன்று பேசுறத எப்படி பிடிச்சிக்குது அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து NLP. ஓகேங்களா? இதெல்லாம் இதுக்கு பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே டீப் லேர்னிங் மாடல்ஸ் தான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா கார்டு, ஜாட்ஜிபிடி, ஜெமினி எல்லாமே சொல்லலாம். கிளாடு, குரூக்குன்னு எல்லாமே சொல்லலாம். ஃபேஸ் ரெகக்னிஷன் மொபைல்ல இது எல்லாமே வந்து டீப் லேர்னிங் பேஸ் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ டீப் லேர்னிங் கான்செப்ட் உட்காரு இது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே ஜி, அடுத்ததான் முக்கியமானது டீப் லேர்னிங் வந்து நமக்கு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்தாக்க ஒரு யூனிட்டையும் ஒரு ப்ராப்ளம் கிடக்கா மல்டிபிள் யூனிட்டா பிரிச்சுக்குவாங்க இல்லைங்களா? அந்த ஒரு யூனிட்டுக்குமே ஒரு நியூரான் கால் பண்ணுவாங்க. ஒரு யூனிட்டும் ஒரு நியூரான் சொல்லுவாங்க. ஒரு நியூரான்னாக்க மல்டிபிள் லேயர்ஸ் நியூரான்ஸ்ல. ஓகேங்களா? அதாவது நோட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து லேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்க ஒரு நியூரானுக்கு என்ன காம்பனன்ட், என்ன லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இன்புட் லேயரு, ஹிடன் லேயரு, அவுட்புட் லேயர். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற இன்புட் தான் வந்து இன்புட் லேயர். அது வந்து ஹிடனா வந்து உள்ளார ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஹிடன் லேயர் உள்ளார ப்ராசஸ் பண்றது நம்மளுடைய லாஜிக்ஸ் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண மாடல் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிற லேயர் தான் வந்து ஹிடன் லேயர்.
ஓகேங்களா? அவுட்புட்லேயே அந்த இன்டர் லேயர் ரிலீஸ் பண்ற அந்த அவுட்புட். ஓகே, இன்டர் லேயர் கால்குலேட் பண்ணி ஒரு அவுட்புட் வருதுங்க, அதுதான் அவுட்புட். இதுதான் வந்து 3 லேயர்ஸ் வந்து நியூரல் காம்பவுண்ட்ஸ் சொல்லலாம், இல்ல லேயர்ஸ் சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, ஓகே ஜி. கரெக்ட். நம்ம CPU யூனிட் மாரி இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட் ரைட். ஹிடன் லேயர் அவுட்புட். ஆமா, அந்த ஓல் கம்ப்யூட்டர் நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுது இல்லைங்களா? CPU ப்ராசஸ் பண்ணிட்டா அந்த மாதிரி இதுல வந்து இன்டர் லேயர் தான் அந்த CPU மாதிரி இருந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றது. ஓகேங்களா? ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, ஓகே ஜி. சூப்பர் எக்ஸாம்பிள் ஜி. ஸோ இப்போ வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்ல வந்து இன்டர் லேயர்ஸ் என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து ஒரு இன்புட் இருக்கு. இப்போ வந்து ஒரு இன்புட் வச்சுட்டாங்க வந்து A+B அப்படின்னு ஒரு இன்புட் கொடுத்து நம்ம சம் பண்ண பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த A+B அப்படிங்கிறது ரெண்டுமே இன்புட், ரைட்டுங்களா? அதுக்கு ஒரு வெயிட். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு புரிஞ்சதுக்காக சொல்றேன். நம்ம A+B அப்படின்னா ஏவுக்கு ஒரு வெயிட் செட் பண்ணிக்கும், பிக்கு ஒரு வெயிட் செட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து A இன்டூ W வெயிட் பிளஸ் B இன்டூ W வெயிட். ஓகேங்களா? W2 அது அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இன்புட்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து ஒவ்வொரு இன்புட்டுக்கும் வெயிட் வேரி ஆகும். சரிங்க. கரெக்ட் ஜி, ரைட். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஸ்லைட்ல போட்டுருக்கிறத படி பார்த்தோம்னாக்க X1 X2 அப்படின்னு Xn வரைக்கும் இன்புட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து W1 W2 அப்படின்னு W வெயிட் செட் பண்றாங்க. மல்டிபிள் ஈச் வித் வெயிட். ஓகேங்களா? ஆனா ஓல் யூனிட்டுக்கு ஒரே ஒரு பயாஸ் இதான் இங்க பின்னு சொல்லிருக்கீங்களா? இதான் பயாஸ். ஓகேங்களா? இதெல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது, இது ஆக்டிவ் ஃபங்க்ஷன் தான். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இந்த பயாஸ் வெயிட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ஹிடன் லேயர். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோங்கிறத நம்ம கோட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். அது எண்ட் ஆஃப் செஷன்ல நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஓகே ஜி. யா, பாருங்க. வெயிட் ஒரு இன்புட்டுக்கும் அது இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட் செட் பண்ணும். ஆனா வெயிட்ங்கிறது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, டைனமிக். ஸோ பேஸ்ட் ஆன் த ஒரு வெயிட்டை வச்சு ஒரு அவுட்புட் ட்ரைவ் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை வந்து நம்மளுடைய அதான் லாஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அக்யூரசியோட எவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதிகமாக இருந்துச்சா அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும், இல்லை கம்மியாக இருந்துச்சா அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? இதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெயிட் வச்சு பண்ணும். அதனால ஏன் இது சொல்றேன், வெயிட் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, டைனமிக். பட் இன்புட் நம்ம கொடுக்கறதா இன்புட், ரைட்டுங்களா? அதை மாற்ற முடியாது. பயாஸ் வந்து என்னக்க இப்போ ஒரு சில கேஸ்ல வந்து என்ன ஆகும், உங்களுக்கு இன்புட் எல்லாம் வந்து இப்போ எலக்ட்ரானிக் கேஸ்லாம் போயிட்டு 0s and 1s இருக்கும். ஓகேங்களா? அப்போ போயிட்டோம்னாக்கா 0s எல்லா இன்புட்ஸும் வந்துருச்சுனாக்கா அப்போ அவுட்புட்டே உங்களுக்கு 0 வரும். ஸோ அது எந்த வேலையுமே இது இருக்காது. அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக தான் பயாஸ் கொடுத்துருக்காங்க. பயாஸ் ஒரு விநியோக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதில் ஓகே ஜி. மொத்தமாவே இது வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மாடல்ல ஃபிட் அதை ஒரு கரெக்டாக அக்ரேஜ் பண்ணுறதுக்காக ஃபிட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும் வெயிட்டும் பயாஸும். ஓகேங்களா? வெயிட் வந்து ஒவ்வொரு இன்புட் பாராமீட்டருக்கும் நம்ம வந்து அசைன் பண்றோம். பயாஸ்ங்கிறது அந்த ஹோல் யூனிட்டுக்கு. ஓகேங்களா? பயாஸ். ஓகே, நம்ம வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் நம்ம, இல்லைங்களா? அது ஆக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சுற்றி நம்மளுடைய சிஸ்டத்துல வந்து நம்ம உள்ள நிறைய இன்டர் லேயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்புட் இருக்கிறோம், இன்புட்டே மல்டிபிள் இன்டர் லேயர்ஸ். ஆனால் இன்டர் நம்ம எத்தனை இன்டர் லேயர்ஸ் நம்ம தான் டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா சிம்பிள் ப்ராப்ளம் வந்து 2 to 8 காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் 1000 பிடிக்க முடியும் நம்மளால. கோட்ல நம்ம பார்க்கும்போது பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த இதுல வந்துட்டு அந்த அதே மாதிரி அந்த 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 ஏன் இன்டர்லேஸ் வந்து இப்படி சொல்றேன்னாக்கா, இந்த இன்டர்லேஸ்க்கு நடுவிலான கம்யூனிகேஷனும் இப்போ ஒரு அவுட்புட் வந்த பின்னாடி அந்த அவுட்புட் வந்து டேரக்டா கிளைண்ட் கொடுக்கணுமா, இல்லை அடுத்த நியூரான் நெட்வொர்க் கொடுக்கணுமா, அடுத்த யூனிட்டுக்கு, அதாவது அடுத்த நியூரான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஆக்டிவ் ஃபங்க்ஷன் தான் டிசைட் பண்ண முடியும். அந்த கேபிலிட்டி ஆக்டிவ் தான் கொடுக்குது. ஓகேங்களா? ஒன்று உள்ள கால்குலேட் பண்றது நான் பண்ணுது, அதை கொண்டு போய் இவங்களுக்கு யார் கொடுக்கணும்
அடுத்து அந்த அவுட்புட்டை ம். வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிற டிசைடும் இந்த இதுதான். ஆக்டிவேஷன் ஃபங்ஷன். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு 3 டைப் இருக்கு. இந்த காமன் டைப்ஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? இது வந்து ம். பார்த்தோம்னாக்க RELU அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு ஃபார்முலா மேக்ஸ் 0, எக்ஸ். ஏன்னா இது எல்லாமே வந்து மேக்ஸ் கால்குலேட்டர் தான். ஓகே, மேக்ஸ் ஃபார்முலா தான் உள்ள யூஸ் பண்ணிருக்காங்க. RELU, சிக்மாய்டு, டேன்ஹெச். இது வந்து காமனைஸ் பண்ண 3 டைப்ஸ். இன்னும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஓகே. இதான் வந்து தியேட்டர் மிஷன். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கோட் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கோட் பார்க்கும்போது இன்னும் தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அடுத்தது வந்து நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் வந்து டீப் லேர்னிங் மட்டும் கிடையாது, நியூரல் நெட்வொர்க் மட்டும் கிடையாது. லாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் மாடல் ஒரு பார்ட். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து லைஃப் சைக்கிள் பார்க்கும்போது நம்ம ஹை லெவலில் ஒரு லைஃப் சைக்கிள் போட்டுருக்கோம். எம்எல் அந்த மாடல்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ட்ரைனிங் அண்ட் இவால்யூஷன் இருக்கு இல்லைங்களா? இதுல தான் இது லாஸ். கரெக்ட். ஓகே. ஓகேங்களா? as much as possible அந்த லாஸ் ஃபங்க்ஷன் குறைச்சிட்டோம்னாக்க அது ஒரு நல்ல மாடல். ஓகேங்களா? ஓகே. ஸோ சரி. அதாவது டீவியேஷன் நம்ம அவுட்புட் வந்து என்ன வருங்கிறது வி நோ தட். ஸோ அப்போ அந்த அவுட்புட்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆகியிருக்கு அப்படின்னு அரைவ் பண்றதா? அதுவும் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. பட் பேசுங்க, சொல்லுங்க. அது அந்த லாஸ் ஃபங்க்ஷன் பத்தி. லாஸ் ஃபங்க்ஷன்ன்றது இப்போ நம்ம அவுட்புட் தெரியும். இப்போ நம்ம ட்ரெயின் பண்ற டேட்டாக்கு வெயிட் அண்ட் பயாஸ் கொடுத்து ஒரு அவுட்புட் வேல்யூ வரும் இல்லைங்க. அது வந்து அந்த நம்ம ஆக்சுவல் அவுட்புட்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆகியிருக்கு. கரெக்ட். எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா வந்து லாஸ் ஃபங்க்ஷன். ஓகே. ஓகே. ஓகே, அது அக்யூரசி கால்குலேஷனு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் லாஸ் ஃபங்க்ஷன். லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை குறைக்கிறது. இப்போ லாஸ் ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவா ரொம்ப அதிகமா இருந்துச்சுருவீங்க. இப்போ 100 100 வேல்யூ வேணும். பட் அதுக்கு வந்து 120 130 போச்சுனாக்கா அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்துடும். ரெடியூஸ் பண்ணும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. டு அட்ஜஸ்ட் டு 100. இதே வந்து 50 60 வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ வந்து அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் டு ரீச் த 100. இதான் வந்து அந்த வெயிட். ஏன்னா அது வெயிட் டைனமிக். அதுக்காக தான் இந்த வெயிட் டைனமிக் வச்சுக்காங்க. ஏன்னா இன்புட்டை மாற்ற முடியாது. இன்புட் ஒரு கிளைண்ட் கொடுத்துட்டானாக்கா அதை மாற்ற முடியாது. ஸோ உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த வெயிட் அண்ட் பயாஸ்ல தான் நடக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த இதுக்கு வந்து கிரேடியன்ட்ஸுங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா பேக்வேர்டு கிரேடியன்ட்ஸ் வச்சு ஒரு ப்ராப்ளமே இருக்கு. ஆக்சுவலாக நம்ம மாடல்ஸ் பார்க்கும்போது எல்எஸ்டிஎம் மாடலு இந்த மாடல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். அந்த கிரேடியன்ட்ஸுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. ஒரு காம்பனண்ட்டும் ஒரு கிரேடியன்ட். அதாவது எப்படி இன்புட் ஒரு இன்புட் இருக்கு, அதுல வெயிட் இருக்கு, அது பயாஸ் இருக்கு, எல்லாமே ஒரு கிரேடியன்ட் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிரேடியன்ட் இங்கிலீஷ்ல பார்த்தோன்னாக்கா கூழாங்கல், தண்ணிக்குள்ள ஆத்துல தண்ணியில் இருக்க அந்த கூழாங்கல் தான் கிரேடியன்ட். அந்த அதை 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 ஒரு கல்லுமே அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? ஒரு பேப்பரை அப்டேட் பண்ணுவது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இன்புட் லேயர் ஆர்கிடெக்சர் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாரு, எவ்வளவு படிக்கிறாரு, எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காரு, அவர் பாஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அசுஜி, நம்ம இந்த வீடியோ நம்ம இதோ நிறுத்துவோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கோடு பார்க்க ஆரம்பிப்போம். கரெக்ட். கரெக்ட். ஓகே ஜி. ஓகே ஜி, தேங்க்யூ.